நீ போகிற பாதையின் பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். 11 பாருங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, जब मैं घूम कर देखता हूँ, सूर्य की ओर से देखता हूँ. சாலமோன் சொல்றாரு பாருங்க, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது. सालोमन जी ऐसा कहता है, जो दौड़ने के लिए दौड़ते हैं वो वेग से दौड़ते हैं. ஓட்ட பந்தயத்துல ஒருத்தர் ஜெயிக்கணும்னா ரொம்ப வேகமா ஓடுதான்னு சொல்லி அவரை கொண்டு போய் உள்ள விட்டுட்டாலும் அந்த வேகமும் போதாது. लेकिन लोग जीतते हैं कर वो उस दौड़ने के इसमें छोड़ेंगे तो जितना उनसे होता है उतना ही कर सकते हैं. யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. लेकिन युद्ध के लिए जितना शक्ति है उतना नहीं काफी है. ரொம்ப வீரமா உள்ளவரை இவங்க அவ்வளவு பலசாலின்னு சொல்லி யுத்தத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாலும் அந்த வீரமும் அவங்களுக்கு போதாது. लेकिन ये बहुत बलशाली है कर युद्ध में लेकर जाकर अपन छोड़ेंगे तो वो काफी नहीं होता है. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. लेकिन जीने के लिए ज्ञान के साथ ज्ञान काफी नहीं है. பாருங்க, பிழைக்கலாம்னு சொன்னா ஞானம் இருந்தா பிழைச்சிடலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் முடியாது. लेकिन जीने वाले को बुद्धि काफी कर नहीं बोल सकते हैं. இப்போ ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்லி புத்தி மட்டும் இருந்தா போதும் ஐஸ்வர்யம் கிடைச்சிடும் சொன்னா அதுவும் நடக்காது. लेकिन धनवान को केवल धनवान है कर और बुद्धि नहीं कर नहीं है. தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா வித்வான் பெரிய அந்த வித்வான் எல்லா வித்வானா இருந்தாலுமே அவங்களுக்கும் என்ன செய்யாது, அந்த அறிவு இருந்தாலும் தயவு எல்லாருக்கிட்டையும் கிடைச்சிடாது. जिन ज्ञानी को दया मिलना चाहिए तो जिस पर वो दया होता है उसी को दया मिलता है. எல்லாருக்கும் என்ன வேணுமா, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். लेकिन हर एक लोग को क्या चाहिए, समय और कार्य होना चाहिए. அதாவது அந்த சரியான நேரம் ஆண்டவர் குறித்த அந்த நேரம். लेकिन परमेश्वर ने जिस समय को तय करके रखा है அதுலயே ஆண்டவருடைய செயலும் நேரிட்டாதான் அந்த காரியம் ஜெயமா இருக்கும். लेकिन उस कार्य में परमेश्वर की जो योजना है वही तभी वो कार्य पूरा हो सकता है. பாருங்க, கிராமங்கள்ல எவ்வளவு பெரிய பலசாலிகளா இருக்கிறாங்க, பெரிய ஓட்டமா ஓடி ஓடி அப்படி இருக்கிறாங்க. ஒலிம்பிக்ல கொண்டு போனா இவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான் அந்த மாதிரி ஓடுறான்னு சொல்றவங்க இருக்கிறாங்க கிராமத்துல. लेकिन हम गांव में सारे कार्य देखते हैं कि इन लोगों को अगर ओलंपिक में रखेगा तो अच्छी तरह दौड़ करते हैं कर हम देखते हैं. அவங்க சாதாரண கிராமத்துல தான் இருப்பாங்க, அதை விட குறைஞ்ச ஒருத்தன் தான் ஒலிம்பிக்ல போய் இன்னும் அவன் ஜெயிச்சுட்டு வருவான். लेकिन वो लोग साधारण से गांव में रहते हैं, उनके इनसे भी बढ़कर दूसरे लोग भी भाग सकते हैं. அப்போ அவங்களுக்கு தான் என்னது, சமயமும் தேவனுடைய செயலும் அவங்களுக்கு நேரிட்டு இருக்கு, அவங்க போறாங்க. लेकिन जिनके लिए वो समय परमेश्वर ने तय करके रखा है वही लोग जानते हैं. இது போலதான் பாருங்க, அந்த யோபு அவர் சொல்றார் 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். योग 42:2 में कहता है परमेश्वर सब कुछ कर सकता है. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. जो कुछ भी आप करते हैं वो कोई रुकावट नहीं कर सकता है. நம்ம எவ்வளவுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டாலும் அவர் தான் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். हम जितने भी परमेश्वर से पूछेंगे तो जितना परमेश्वर कर सकता है वही कर सकते हैं. அவர் செய்ய நினைச்சது அது என்ன செய்யாது, जो कुछ वो सोचते हैं वही करते हैं. அவர் சித்தம் தான் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். उनकी योजना ही अब उनके बच्चे लोग के जीवन में पूरा होता है. பாருங்க, யோவான் நம்ம வாசிச்சோம் 2ஆம் அதிகாரம், யோவான் 2 अध्याय. அதுல பாருங்க, ஆண்டவரும் அவருடைய சீஷரும் என்ன செய்யறாங்க, அந்த கானாவூர் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. யோவான் में देखते हैं उनके यीशु मसीह उनके चेले लोग को बुलाए गए हैं. இப்போ அவங்களுக்கு என்னதாங்க, கல்யாண வீட்டுல என்னது குறைஞ்சிட்டு, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. उस शादी के मंडप में क्या कमी हुआ, द्राक्षे रस कमी हुआ. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்ல அப்படின்னு சொல்லி. मरियम आके कहते हैं द्राक्ष रस नहीं है कर. அப்போ அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்லையே உனக்கு எனக்கு என்ன. उस समय माँ जाके बोलते समय यीशु मसीह ने इस तरह कहा, स्त्री तुझे और मुझे क्या है कर. என் வேலை இன்னும் வரல, मेरा समय अभी नहीं आया அப்படின்னு சொல்றாரு. ऐसे कहते हैं. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வேலை வரும் பொழுதுதான் அங்க அற்புதம் நடக்குது.
लेकिन सुनिए, जब परमेश्वर का समय आता है तभी उस कार्य को पूरा होता है। உங்க அம்மாவை என்ன சொல்லிட்டாங்க வேலைக்காரங்களை பார்த்து, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க. मरियम ने इस तरह कहा, जो कुछ भी यीशु ने कहते हैं वो वैसे ही करो तुम। அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் கட்டளைப்படி நம்ம நடந்து கொண்டு இருந்தா, लेकिन जैसा परमेश्वर की अनुग्रह उनकी योजना है उसी समान हम चलेंगे तो நமக்கு என்னது நம்ம காரியம் வாய்க்கும். अगर हमारी कार्य इसमें पूरा होगा। இப்ப பாருங்க, அந்த அவர் சொன்னபடி அவங்க அந்த ஜாடியில எல்லாம் என்ன செய்யறாங்க, திராட்சை அந்த தண்ணியை நிரப்புறாங்க வேலைக்காரங்க. लेकिन उन जैसा यीशु मसीह ने कहा वैसे ही वो लोग किए। அந்த 6 கற்சாடியிலையும் தண்ணி வச்ச உடனே அந்த என்ன செய்யுது, திராட்சை ரசமா மாறிடுச்சு. वो 6 इसमें भी वो लोग पानी बने कर हम देखते हैं। அந்த திராட்சை ரசத்தை அவங்க தண்ணியை கொண்டுட்டு தான் போறாங்க, ஆனா அங்க திராட்சை ரசமா இருக்குது. लेकिन वो लोग केवल पानी ही लेके जाते हैं, लेकिन उस जगह पर वो द्राक्षरस बनकर बदलता है। அப்போ ஆண்டவருடைய வேலை அந்த சரியான நேரம் वரும் பொழுது परमेश्वर का काम वो ठीक समय पर आने के समय वो पूरा होता है। நம்ம கேட்கிற காரியம் அதை வாய்க்கும். लेकिन हम जो कुछ भी कहते हैं पूछते हैं वो कार्य पूरा होता है। சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். चीट को अपने गोद में डालेंगे तो लेकिन कार्य परमेश्वर की ओर से होता है। ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம் எல்லாம், ஆனா அவருடைய சித்தத்தின்படி அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, சரியா நிறைவேற்றுவார். लेकिन हम प्रार्थना परमेश्वर की ओर से करते हैं, लेकिन समय आए तक परमेश्वर ठीक समय पर वो कार्य को करेंगे। இன்னும் பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் பாருங்க, யோவான் 11 எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த மரியாளும் அவருடைய சகோதரி மார்த்தாள் அவங்க எல்லாம் அந்த பெத்தானியாங்கிற கிராமத்துல இருக்கிறாங்க. அதுல லாசருங்கிறது அவங்களுடைய சகோதரன். லாசரு என்ன செய்யறாரு, வியாதி ஆயிடுச்சு. लेकिन मरियम और मार्ता का एक भाई था, वो है लाजरस। அவர் வியாதியா இருந்த உடனே அந்த நேரத்திலேயே அவங்க இறந்த பிறகு சொல்லல, வியாதியா இருக்கும் போதே ஆள் அனுப்பி ஆண்டவர்கிட்ட சொல்லி விடுறாங்க. लेकिन அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டாக்கி ஆண்டவர் என்ன செய்யல, உடனே அந்த வியாதியை சுகமாக்கணும்னு சொல்லி உடனே அவர் கிளம்பி போகல. लेकिन वो लोग जब बुलावा भेजा गया तो तुरंत यीशु मसीह उस जगह पर नहीं आए। அவர் சொல்றாரு 4வது வசனத்துல பாருங்க, இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் அப்படின்றார். यह सुनकर यीशु ने कहा, यह बीमारी मृत्यु की नहीं परंतु परमेश्वर की महिमा के लिए है। அப்போ அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேயே தான் இருக்காரு, இன்னும் ஒரு 2 நாள் இருக்கிறார் அதே இடத்துல. लेकिन इसका ये बात सुनकर वही जगह पर परमेश्वर ठहरते हैं। 2 நாள் கழிச்சு சீசர்ட்ட சொல்றாங்க, நம்ம எல்லாம் யூதேயாவுக்கு போவோம். लेकिन 2 दिन के बाद यीशु मसीह चेले लोग से कहते हैं, हम उस जगह पर जाएंगे कर कर। சீசர்லாம் சொல்றாங்க, இப்பதானே கல்லறையில தோம தேடினாங்க, அந்த இடத்துல திரும்பி அங்க போறோமே. उसी जगह पर आपको मारने के लिए वो लोग पत्थर से मारने के लिए लोग आपको उठे, वही जगह पर आप जाना चाहते हैं क्या कर कर चेले लोग पूछने लगे। அப்போ ஆண்டவர் சொல்றாரு, லாசரு என்ன செய்திருக்கிறான், நித்திரையா இருக்கிறான். लेकिन यीशु मसीह उनको कहते हैं, लाजर निद्रा व्यवस्था में है कर कर அப்படின்னு சொல்றாரு. वे कहते हैं। அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, அவன் தூங்கினாக்கி அவனுக்கு என்ன ஆயிரும், சுகமாயிரும், நம்ம எதுக்கு அங்க போகணும். लेकिन वो चेले लोग कहते हैं, जब वो सो रहा है तो वो अच्छा हो जाएगा कर कर। அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் மரிச்சு போயிட்டான். लेकिन यीशु मसीह कहते हैं वो मर गया है। அப்போ இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே அப்ப எல்லாரும் என்ன, நீங்க எல்லாரும் நீ என் கூட இருக்கிறீங்க, நானும் உங்க கூட இருக்கிறேன், நாம என்ன அதனால நான் அங்க இராத, இந்த நேரத்துல நான் அங்க இராததுனால நீங்க எல்லாரும் என்ன செய்யறீங்க, என்னைய விசுவாசிப்பீங்கன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறேன். लेकिन उस जगह पर मैं नहीं है कर कर आप खुशी मनाते हैं क्या कर कर परमेश्वर ने पूछने लगा। அப்ப ஆண்டவர் வந்துட்டாரு, அந்த கிராமத்துல வராரு, வந்தா அங்க என்ன ஆகுது, லாசரு இறந்து 4 நாள் ஆயிடுச்சு. लेकिन परमेश्वर उस ग्राम के अंदर आते हैं, लेकिन उसी समय लाजर ने मरकर 4 दिन हुआ कर हम देखते हैं। இப்ப இயேசு கிறிஸ்து 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப மார்த்தாள் வந்து ஆண்டவர் வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு ஓடி போறாமா. जब माता ये बात सुनती है तो परमेश्वर की ओर दौड़ने लगती है। அப்போ ஆண்டவர்கிட்ட வந்த உடனே அவர் சொல்றா பாருங்க, 21வது வசனத்துல, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான். माता ने इस तरह कहते हैं, अगर आप इस जगह पर होते तो मेरा भाई नहीं मरता कर कर कहने लगी அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இன்னும் சொல்றா பாருங்க, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார்.
लेकिन परमेश्वर से जो मांगेगी परमेश्वर वो तुझे देगा कर परमेश्वर कहने लगे। இப்போ நீ ஜெபம் பண்ணா கேட்டுட்டேன்னா நடக்கும் அப்படின்னு அவ விசுவாசத்தோட சொல்றா. जो कुछ तू पूछ रही वो पूरा कार्य होएगा कर परमेश्वर ने कहने लगे। இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். यीशु मसीह कहने लगे तेरा भाई उठेगा, जी उठेगा। இவளுக்கு உயிர் தெழுந்துறத பத்தி அவளுக்கு அதை பத்தி ஒரு இது தெரியாதனால அவ சொல்றா, நீ வர்ற கடைசி நாள்ல என்ன செய்வார், அவனும் உயிர் தெழுவான் அப்படின்னு நான் விசுவாசிக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். लेकिन पुनरुत्थान क्या है कर वो समझने नहीं लगी, लेकिन ये समझने लगी कि अंतिम समय में पुनरुत्थान के समय लाजर उठकर आएगा कर वो कार्य विश्वास करने लगी। அப்போ ஆண்டவர் அவளை பத்தி சொல்றாரு, परमेश्वर कहने लगे நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். मैं ही पुनरुत्थान और जीवन हूँ। என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். जो कोई मुझ पर विश्वास करता है वो यदि मरे भी तो जी पाएगा। இன்னும் சொல்றாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் अगर जो कोई जीवित रहकर मेरे ऊपर विश्वास करेगा என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று இதை விசுவாசிக்கிறாயா? अनंत अनंत काल तक जीवित रहेगा। क्या ये इस बात को तो विश्वास करती है? ஆண்டவர் விசுவாசித்தா மறிச்சாலும் பிழைச்சிடலாம். अगर परमेश्वर का हम विश्वास करेंगे तो मरेंगे तो भी हम जी उठेंगे। உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவங்களும் என்ன செய்வாங்க, மறிக்காமலே இருப்பாங்க. अगर जीवित रहने वाले भी विश्वास करेंगे तो ना मरे के समान रहेंगे। அவர் இவ்வளவு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் சொல்றாரு. इस बड़ी सत्य को लोगों के बीच में परमेश्वर कहते हैं, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு मैं சொல்றேன். ही पुनरुत्थान और जीवन हूं कर परमेश्वर कहते हैं। அவ என்ன சொல்றா, மார்த்தாள் சொல்றா, माता इस तरह कहते हैं, நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகி கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். आप संसार में आने वाले परमेश्वर की मसीहा होकर मैं कहती हूँ। அவளுக்கு அதிகமா புரியல, ஆனா அவ என்ன சொல்றா, நீ தான் கிறிஸ்து தேவகுமாரன் அப்படின்னு சொல்றா. लेकिन बहुतायत से वो नहीं जान सकी, लेकिन आप ही परमेश्वर आने वाले परमेश्वर है कर वो जानने लगी। ஆண்டவர் அங்கேதான் இருக்காரு. இப்ப அதுக்குள்ள ஓடி போய் என்ன செய்யறா, மரியாதையும் கூட்டிட்டு வர்றா. लेकिन परमेश्वर उसी स्थान पर रहते समय जाकर उसकी बहन को बुलाकर लेकर आती है। மரியாள் ஆண்டவர் வந்திருக்காருன்னு கேட்ட உடனே அவ வேகமா எந்திரிச்சு வர்றா. लेकिन मरियम ने यीशु मसीह आए कर सुनते ही वो भी दौड़कर आने लगती है। அவ கூட துக்க விசாரிக்க வந்திருந்தவங்க எல்லாரும் அவ அவசரமா போறத பார்த்த உடனே அங்க கல்லறையில போய் அழ போறான்னு சொல்லி அவ பெத்தாலே ஓடி வர்றாங்க. सारे लोग उसकी दुख को विचार करने के लिए आए, लेकिन उन लोग को छोड़कर वो परमेश्वर की ओर भागने लगी। எல்லாரும் அழுதுகிட்டே ஓடி வர்றாங்க. लेकिन सारे लोग रोकर आने लगा। அப்போ ஆண்டவர் அங்க நிக்கிறாரு. அவர் எல்லாரும் அழகை பார்த்த உடனே அவரு என்னதா இயேசு கண்ணீர் விடுறாரு. लेकिन सारे लोग रोते समय यीशु इस कार्य को देखकर वो भी उनकी आंसू भराए कर हम देखते हैं। இப்ப கூட வந்திருக்கிற ஆட்கள் எல்லாம் அப்படி அப்படியே நிக்கிறாங்க. लेकिन आए हुए सारे लोग ऐसे ऐसे ही खड़े हैं। ஆண்டவர் அழகை பார்த்த உடனே இவர் எவ்வளவா இவனை சிநேகித்தாருன்னு சொல்றாங்க. लेकिन परमेश्वर के आंसू आते समय सारे लोग देखते ये कहने लगे कि इनसे परमेश्वर कितना प्रेम करते हैं। இப்போ நம்ம பட்டிக்காட்டு ஊர்ல அப்படிதான் பாருங்களேன், ஏதாவது வந்தா ஒவ்வொருத்தருக்கு சத்தமா அவங்க மனசுல வரதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? लेकिन अपने सारे गांव में हम देखते हैं कि एक रोते हुए देखते तो दूसरे रोते लगते हैं। அது மாதிரிதான் இவர் கூட அந்த மரியாதையோட கூட வந்தவங்க எல்லாரும் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இவர் எவ்வளவா நேசிச்சிருக்கிறாருன்னு ஒரு ஆள் சொல்லுது. लेकिन मरियम के साथ जो लोग भी आए थे इस तरह कहने लगे वो लोग कितना प्रेम से कहते हैं कर। இன்னும் சிலர் சொல்றாங்க, குருடனுடைய கண்ணெல்லாம் திறந்தாரு, இவன் சாகாம இருக்க கூடாதா, வச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு. लेकिन अंदर लोग को आँख खोलने वाला इस परमेश्वर इनको मृत्यु से बचा सकते हैं ना कर कहने लगे। இதெல்லாம் கேட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, திரும்பவும் அவர் கலங்குறாரு, திரும்பவும் कண்ணीर விடுறாரு. लेकिन इस सारे कार्य को देखते सुनते हुए फिर भी परमेश्वर आंसू भराते हैं उनको। இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த கல்லெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. लेकिन परमेश्वर इस वचन को कहता है उस पत्थर को निकाल कर फेंको। மார்த்தாள் தான் சொல்றா அவரை நோக்கி, मार्ता इस तरह कहते हैं 4 நாள் ஆயிடுச்சு நாருமே அப்படின்னு சொல்றா. 4 दिन हुआ दुर्गंध आता है कर कहने लगी। பாருங்க, கொஞ்சம் முன்னாடி தான் அவ சொன்னா, விசுவாசிக்கிற ஆண்டவரே நீ தேவகுமாரன் எல்லாம் சொன்னா. लेकिन थोड़ी देर में कहने लगी परमेश्वर में विश्वास करती हूँ, विश्वास के साथ भरोसा करती हूँ कर कहने लगी। சொன்னவதான் அடுத்தால என்ன சொல்றா, 4 நாள் ஆயிட்டு நாருமே. लेकिन वो बात बोलने की कुछ ही देर में, लेकिन वो उसके मुंह से इस तरह कहने लगी वो 4 दिन हुआ बदबू आता है कर कहने लगी। அப்ப ஆண்டவர் அவளை பத்தி சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? यीशु मसीह उससे कहने लगे अगर तू विश्वास करेगी तो परमेश्वर की महिमा को देखेगी कर कहने लगे। ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னேன்ல விசுவாசிச்சா நீ தேவனுடைய மகிமையை காண்பேன்னு சொன்னேன்ல அப்படிங்கிற। यीशु मसीह कहने लगे मैं बोला ना अगर तू विश्वास करेगी तो परमेश्वर की महिमा को देखेगी कर।
இப்போ அவர் கல்லை எடுத்து போட்டாங்க. लेकिन अब उस पत्थर को निकाल कर फेंक இப்போ दिया। ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிதாவை நோக்கி வேண்டுதார். अब तब परमेश्वर यीशु मसीह पिता की ओर देखने लगे। நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். आप मुझे कान लगा इसलिए आपको धन्यवाद करती हूँ। இயேசு கிறிஸ்து எப்படி அப்படி ஜெபம் பண்றது பாருங்க. यीशु मसीह किस तरह प्रार्थना करते हैं देखिए। செவி கொடுன்னு அவர் ஜெபம் பண்ணல. मेरी बात सुनो कर कहने नहीं कहे, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி इसलिए मैं आपको धन्यवाद करता हूँ कर कहने लगे। நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், आप हमेशा मेरी ओर कान लगाते हैं என்று நான் அறிந்திருக்கிறேன். इस बात को मैं जाना हूँ। ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். लेकिन जिन लोगों के बीच में मैं खड़ा हूँ वो लोग आपको जानना है कर इस बात को मैं कह रहा हूँ कर परमेश्वर ने कहा। இப்ப இயேசு கிறிஸ்து அவர் நினைக்க முன்னாலே பிதாவுடைய சித்தமே அதுதான், அவர் சித்தத்தை தான் இவர் செய்தார் இல்லையா? लेकिन यीशु मसीह सोचने से पहले परमेश्वर की जो कार्य है वही कार्य करने के लिए परमेश्वर ने इस कार्य मुकदम को रखा कर हम देखते हैं। அதனாலதான் அவர் இப்படி பேசுறாரு பிதா. इसलिए परमेश्वर ने इस कार्य को कहा। இது சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி அதிகாரமா கூப்பிடுறாரு. ये सारे कार्य होने के बाद यीशु मसीह ने लाजर को पुकारा, लाजर तू बाहर आकर कर। இப்போ மரித்தவன் வெளியே வந்துட்டான். मरा हुआ इंसान बाहर आया। நம்மளும் நம்ம வாழ்க்கையில பாருங்க, हमें भी हमारे जीवन में देखिए, பைபிள வாசிக்கும், அதிக வசனங்களை வாசிச்சுட்டே தான் இருக்கிறோம். हम बाइबल को पढ़ते हैं और अधिक अधिक वचन को ध्यान करते हैं, விசுவாசம் தான் நமக்கு வரவே மாட்டேங்குது. लेकिन विश्वास हमारे भीतर नहीं आ रहा है। பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் இதை விசுவாசிச்சா மரித்தாலும் அவன் என்ன செய்வான், உயிரோட लेकिन இருக்கு. परमेश्वर ने कहता है अगर मरेगा तो भी वो जिएगा कर உயிரோட இருக்கிறவனும் மறியாமல் இருப்பான் அப்படிங்கிற. वो जीवित रहने वाला मुझे ना जाने के समान है कर எத்தனையோ தடவை இந்த வசனங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லையா? कितनी बार इस वचन को हम ध्यान कर चुके हैं, நம்ம அப்படிலாம் விசுவாசிக்கிறோம். लेकिन क्या हम इस कार्य को विश्वास के साथ करते हैं? இவ்வளவு விசுவாசம் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. कितना विश्वास को परमेश्वर हमारी ओर से वो देखता है। ஆண்டவர் பாருங்க, அவர் மனுஷகுமாரனா வந்தாரு. वो मनुष्य के पुत्र बनकर इस धरती पर आए, ஆனா அவர் யாரு, தேவனுடைய குமாரன். लेकिन वो कौन है? परमेश्वर का पुत्र है। அதனால அவர் அற்புதங்களை எல்லாம் செய்யறாரு. इसीलिए तो वो परमेश्वर इन सारे अद्भुत कार्यों को वो करने लगे। நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள், हमें भी परमेश्वर की संतान है। அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னு வசனம் இருக்கு இல்லையா? जो कोई भी उन पर विश्वास करे वो उनकी संतान होने का अधिकार पाए कर कहने लगे। இயேசுவானவர் தேவனுடைய குமாரங்கிற மாதிரி நம்மளும் தேவனுடைய பிள்ளைகள் தான். जैसा यीशु मसीह परमेश्वर का पुत्र है वैसे ही हमें भी और आप भी परमेश्वर की संतान है। இப்போ நாமளும் இது போல அற்புதங்களே செய்ய முடியும் இல்லையா? हमें भी इस कार्य अद्भुत रीति कार्य को कर सकते हैं। ஆனா நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். हमें भी परमेश्वर की संतान है। இப்போ ஆண்டவர் செய்த அதே காரியங்களை நம்ம செய்யலாம். जब परमेश्वर उस कार्य को किया है तो हमें भी उस कार्य को कर सकते हैं। இப்போ நமக்கு அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. क्या उस विश्वास हमारे पास है कर परमेश्वर उस विश्वास हमारे अंदर जरूरत है कर परमेश्वर कहते हैं। அவர் சொல்றாரு, நான் என்னை காட்டிலும் அதிகமான என்ன விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான், நான் செய்த கிரியைகளையும் என்னை விட அதிகமான கிரியைகளையும் செய்வோம் அப்படின்னு लेकिन जो कोई भी मेरे ऊपर विश्वास करता है मुझसे भी अधिक उस कार्य को करेगा कर परमेश्वर कहने लगे। அப்ப நமக்கு என்னதான் வேணும், ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிற அந்த விசுவாசம் நமக்கு வேணும். हमें क्या चाहिए? परमेश्वर की संतान है कर बोलने के कार्य चाहिए। அதோட நம்ம அவருக்குள்ள எப்பொழுதும் அவருக்கு பிரியமா நம்ம இருக்கணும். हमेशा परमेश्वर को प्रिय लोग बनकर रहना है, அவருடைய கட்டளையின்படி சரியா நடந்திருக்கணும். उनकी आज्ञा के समान चलना है। அப்போ என்ன ஆகும், நமக்கு நம்ம சொல்ற காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு, அதை நிறைவேற்றுவாரு. तब जाके जो कोई कार्य हम कहते हैं परमेश्वर निडर होकर उस कार्य को पूरा करते हैं। ஆண்டவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, परमेश्वर कहता है मैं हूँ दाखलता हूँ, நீங்கள் கொடிகள், आप मेरे डालियां हैं। இப்போ நம்ம அவர் செடி, நம்ம எல்லாரும் கொடிகள்। परमेश्वर वो दाखलता है, हम उस डालियां हैं। ஒருவன் என்னில நிலைத்திருந்தா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்। लेकिन जो कोई भी मेरी अंदर बांध कर रहेगा वो बहुत सी फलदायक वृक्ष बनेगा। அப்போ அவருக்குள்ள நம்ம என்ன செய்திருக்கணும், நிலைத்து இருக்கணும்। लेकिन परमेश्वर को हम उनके सम्मुख रहना है। அவருக்குள்ள நிலைத்து இருக்கிறதுனா எப்படி, हम उनके साथ रहना कैसा है? அவர்கிட்ட நம்ம அன்பு கூர்ந்து परमेश्वर के साथ हम प्रेम को रखना है।
நம்ம முழு இதயத்தோட முழு களத்தோட அன்பு கூர்ந்து पूरे मन से पूरे बल से அதுல நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, उस कार्य நம்ம நிலைத்து इस कार्य में चलते समय परमेश्वर हमें उस जगह पर स्थिर होने के लिए करता है। அப்போ அவருக்குள்ள நிலைத்து இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், நிறைய கனிகளை கொடுப்போம்। उनके साथ हम अगर स्थिर रहेंगे तो हम फलदायक बहुत फल देंगे। அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகள், हम उनके बच्चे हैं, நம்ம கிறிஸ்துக்குள்ள நிலைத்து இருக்கணும்। हम परमेश्वर के अंदर स्थिर रहना है। நிலைத்து இருக்கும் பொழுது நம்ம இந்த கனிகளை கொடுப்போம்। लेकिन जब हम स्थिर बनते हैं तभी परमेश्वर फलदायक वृक्ष बन सकते हैं। கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், हम अभी प्रार्थना करेंगे। கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு உடனே என்ன செய்வோம், அடுத்தல உலக பிரகாரமான காரியங்களுக்கு போயிடும்। थोड़ी देर में प्रार्थना करते हैं और संसार के कार्य में दौड़ने लगते हैं। பிறகு ஒரு நேரம் முழங்கால் போடுறோம், அடுத்தல அதே போலதான் மாறிடும்। और थोड़ी देर में मुट्ठी ढालकर प्रार्थना करते हैं, फिर संसार के अंदर कार्य करने लगते हैं। இப்படி இல்லாதபடிக்கு ऐसा ना रहते इस समय, எப்பவும் அவருக்குள்ள நம்ம ஜெபித்துக்கிட்டே இருக்கும் பொழுது हर समय परमेश्वर के सम्मुख हम प्रार्थना करते रहना चाहिए। இடைவிடாமல் ஜெபிங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு। निरंतर परमेश्वर के सम्मुख प्रार्थना करना அவரோடய चाहिए, உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது, उनके साथ मेल मिलाप करना चाहिए, அவரை துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, उनकी स्तुति करते ही रहना है। அப்போ என்ன செய்வோம், ஒருவன் என்னில் நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பான்। जो कोई मेरे अंदर स्थिर रहता है वो फल बहुत देता है कर परमेश्वर का वचन देता है। அந்த வசனம் பாருங்க, वो वचन को देखिए, 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம், योहान 15वां अध्याय பாருங்க, அதுல 16வது வசனம் பாருங்க। 15:16 நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்। பாருங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, देखिए परमेश्वर क्या कहते हैं, நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ तुम जो कोई भी मेरे नाम से पिता की ओर देखकर मांगते हैं அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக वो तुम्हें दे देगा। நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் तुम जाकर फलवंत बनो, உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் आपका फल निरंतर நான் உங்களை ஏற்படுத்தினேன்। बना रहेगा। என்ன புரியுது, இப்ப நம்ம பிதா கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாலும், हम परमेश्वर के सम्मुख जो कुछ भी मांगेंगे, என்ன ஜெபம் பண்ணாலும் அதை ஆண்டவர் கொடுக்கணும், பிதாவானவர் கொடுக்கணும் அப்படின்னா जो भी प्रार्थना करेंगे परमेश्वर को देने के लिए सामर्थ्य है। நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கணும்। परमेश्वर के अंदर हम स्थिर बनना है। அப்படி நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்வோம், கனி கொடுப்போம்। जब हम स्थिर बनते हैं तभी हम फल दे सकते हैं। அந்த கனி நிலைத்திருக்கும், वो फल निरंतर रहता है। இதுக்காகத்தான் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு। परमेश्वर कहता है इसलिए तो मैं तुम्हें तैयार करा हूँ कर कहते हैं। பாருங்க, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்। சீட்டு மடியில நம்ம குளிக்கு போட்டா காரிய சித்தி யாரால தான் வருது, கர்த்தரால தான் வருது। பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலேயே நிறைய காரியங்கள்ல பாருங்க, ஆதியாகமம் 24 அதிகாரத்துல அதுல அவரு நம்ம ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு பெண் பார்க்கிறது, 10 ஒட்டகத்தையும் கூட்டிக்கிட்டு நிறைய பொருட்கள், அவரோட நல்ல உச்சிதமான பொருட்கள் எல்லாம் கொண்டுகிட்டு பெண் பார்க்கிறதுக்கு போறாரு। बहुमूल्य वस्तु लेकर अब्राहम की दास लड़की देखने के लिए जाते हैं। அப்போ அவர் போகும்பொழுது அவர் என்ன சொல்லி, அவர் அந்த இடத்துல நின்னுட்டு சொல்றாரு, उस जगह पर जाते समय वो इस तरह कहने लगे, ஒரு இங்க தண்ணி மொண்டுக்குள்ள வர்ற பொண்ணுல நான் தண்ணி கேட்கும்போது குடி, நீங்களும் குடி, ஒட்டகத்துக்கு நான் வார்ப்பேன், யார் சொல்லலோ அவதான் என்னது நீங்க நியமித்த பெண்ணுன்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றேன்। और जिस इस जगह पर स्त्री आती है वो मुझे पानी दे, मैं पानी पूछते समय वो इस तरह कहना चाहिए कि तुम भी पियो और तुम्हारे ऊंट को भी पानी पिलाओ करके कहना चाहिए। இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபம் பண்றாரு। वो दास अपने परमेश्वर यहोवा से ये कार्य को आप सफलता कीजिए कर प्रार्थना करते हैं। காரியம் கைகூடி வரணும்னா அவர் என்ன செய்யறாரு, ஃபர்ஸ்ட் அவர் ஜெபம் பண்றாரு। ये कार्य सफलता होना है कर वो परमेश्वर से प्रार्थना करते हैं। 24 அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க, उत्पत्ति 24 और 12वां वचन में हम देखते हैं, என் எஜமான ஆதரவாகிற்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும்।
இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் கொள்ள புறப்பட்டு வருவார்களே. பாருங்க போதும். அப்போ இவர் சொல்லுறாரு, இதுதான் சொல்றாரு, காரியத்தை எனக்கு சித்திக்க பண்ணுங்க, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு इस कार्य को आप पूरा कीजिए कर कर वो दास पूरा प्रार्थना करने लगे. இவர் அதான் சொல்றாரு, அந்த முதல்ல வர்ற பண்ணி என்ன செய்யணும், எனக்கும் தண்ணி கொடுக்கணும், ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன்னு इस சொல்லி जगह पर आने वाले कन्या उस कार्य को पूरा करना है कर कर वो कहने लगे. அவர் சொல்லி முடிச்ச உடனே அவன் அந்த யார் வரா, நம்ம ரெபேக்காள் வரா. वो बात को कहकर कहते समय ही वो सारा उस जगह पर आती है. रेबेका उस जगह पर आती है. அவ வந்து தண்ணீர் மொள்ளலாம். वो जाकर पानी को भरती है. அப்போ அவர் ஓடி போய் அவர்கிட்ட அது போல கேக்குறாரு. वो दौड़ कर जाकर उसी समान वो पूछते हैं. அவரும் உடனே தண்ணியை கொடுத்துட்டு நான் ஒட்டகத்துக்கு வாப்பேன்னு சொல்லி அதே போல அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொண்டு கொடுக்குறாரு. तुरंत उसने पानी दिया और उसी क्षण उन ऊंट को भी मैं पानी दूंगी कर कहने लगी. இப்போ இத எல்லாம் அவர் பாத்துட்டே இருக்காரு, இந்த ஆண்டவர் காரியத்தை வாய்க்கு பண்ணிட்டாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு பொறுமையா கவனிச்சுட்டே लेकिन இருக்காரு. उस दास ने इस सारी कार्य को देखते ही रह गया. கடைசியில அவ தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்த உடனே பிறகு என்ன செய்யறாரு, இவர் ஒரு காதுல போடுறதுக்கு அவளுக்கு நல்ல ஒரு காதணி, लेकिन सब कुछ इस कार्य होने के बाद उनके कान की बाली को देखकर 2 கடகம் கையில போடுறதுக்கும் கொடுக்குறாரு. दोनों कड़गा को बंगड़ी को देखते हैं. கொடுத்துட்டு நீ யார் மக அப்படின்னு கேட்கிறாரு. वो दोनों को देखकर आप किसकी बेटी है कर कहने लगे. அப்பதான் அவ சொல்லுதா, நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலுடைய மகள். मैं नाहोर और मिल्का की बेटी हूँ कर कहने लगी. நாகோருங்கிறது யாரு, ஆபிரகாமுடைய சகோதரன். नाहोर कौन है? अब्राहम का भाई है. அப்போ அவ அந்த ஊழியக்காரர் உடனே ஆண்டவரை பண்ணிட்டு நேர்மையா என்ன நடத்திட்டு வந்துச்சு ஆண்டவரே. लेकिन वो दास परमेश्वर से इस तरह कहने लगा, परमेश्वर आपने मुझे सही रास्ते पर लेकर आए कर कहने लगे. சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். इस बात को कहते परमेश्वर को धन्यवाद करने लगे. பாருங்க, அவரு அபிரகாமுடைய ஊழியக்காரர் தான், पर अब्राहम की दास ही है वो. ஆனா அவரு என்ன செய்யறாரு, அபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவேன்னு கூப்பிடுறாரு. लेकिन वो इस तरह कहने लगा, अब्राहम का परमेश्वर कर कहने लगा. கூப்பிட்டு அவர்கிட்ட அவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரு. लेकिन परमेश्वर को पुकार कर एक अच्छी तरह प्रार्थना वो करने लगा. அவர் ஜெபம் பண்ண மாதிரியே ஆண்டவர் என்ன செய்யறாரு, காரியத்தை வாய்க்க பண்றாரு. जैसा उसने प्रार्थना किया उससे परमेश्वर किया कर हम देखते हैं. பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணணும். लेकिन सुनिए, हम प्रार्थना करना चाहिए. ஜெபம் பண்ணும் பொழுது प्रार्थना करते समय ஆண்டவருக்கு சித்தமா இருந்தா அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணிடுவார். परमेश्वर की अनुग्रह में वो रहेगा तो वो कार्य पूरा होता है. அவருடைய அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா, அவருடைய அந்த ஒரு வழி நடத்துதல் இருந்துச்சுன்னா, अगर परमेश्वर की योजना उस कार्य में पूरा है तो இப்ப பாருங்க, இவர் ஒரு பொண்ணுதான் வேணும்னா கரெக்டா அந்த ரெபேக்காள் வரணுமா, அதுவும் அதே டைமுக்கு வரணுமா, அதே நேரத்துல வந்து குடத்துல தண்ணி எடுத்துட்டு வரணுமா, வேற எதுக்கும் வரலாம் வேண்டாம். लेकिन इस कार्य को उसके सामने परमेश्वर के सामने रखते ही वही जगह पर वही कुंवारी आने का कर परमेश्वर ने कितनी बड़ी योजना किया कर हम देखते हैं. வந்து அதே போல நீங்க குடிங்க, ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன்னு எதுக்கு சொல்லணும். जैसे उसने मन में विचार किया वैसी तरह रेबेका आके कहने लगी. இப்ப இது எல்லாம் ஆண்டவருடைய செயல். लेकिन ये सारा पूरा कार्य परमेश्वर की क्रिया है. அவர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா, अगर परमेश्वर वो कार्य को करना है कर कहने लगेंगे तो அது நேர்வழியா கரெக்டா वो सही दिशा पर उनको ले चलते हैं. சரியா அவர் வாய்க்க பண்ணுவார். परमेश्वर उस कार्य को पूरा करेंगे. நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். इसलिए हमें भी हमारे जीवन में अनेक कार्य के लिए प्रार्थना करना है. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு பதில் தரல, கொஞ்சம் அது லேட் ஆகுது அப்படின்னாலும் அது என்னது, அவருடைய நாம மகிமைக்காக தான் அது லேட் ஆகுது. लेकिन हम प्रार्थना करते समय उस प्रार्थना के उत्तर अगर देरी लगे तो ये नहीं सोचना है कि मेरा कार्य पूरा नहीं हुआ कर लेकिन ठीक समय पर परमेश्वर ठीक कार्य को करते हैं. லாசர் ஆண்டவருடைய ஃப்ரெண்டு தான். लाजर परमेश्वर का फ्रेंड था. அவன் வந்து வியாதியா இருக்கான்னு ஓடி போய் ஆண்டவர் உதவிக்குன்னு போகல. लेकिन वो बीमार है कर परमेश्वर तुरंत जाकर सहायता नहीं किए. உடனே அவருடைய நாம மகிமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காலத்தை தாமதிக்கிறார். लेकिन उस जगह पर परमेश्वर की महिमा होना है कर परमेश्वर उस कार्य को देरी से करते हैं. நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் அவர் டீ கேட்கிறோம், அவர் லேட் பண்றாரு.
பண்றாரு அப்படின்னா लेकिन हमें भी परमेश्वर के बच्चे लोग अनेक कार्य में परमेश्वर क्यों ऐसी देर करते हैं कर सोचने लगते हैं। ஒரே காரியம் தான், அதுல ஆண்டவருடைய காரியம் நாம என்ன செய்யணும், மகிமைப்படணும். लेकिन एक ही कार्य है, उस जगह पर परमेश्वर के नाम की महिमा होना चाहिए। பாருங்க, எங்களுக்கு கூட 9 வருஷம் குழந்தை இல்ல, लेकिन बहन को भी 9 साल बच्चा नहीं था। ஆனா ஆண்டவர் உடனே எங்களுக்கு எல்லாரும் மாதிரி கொடுத்திருந்தா நாமளும் இவ்வளவு தூரம் ஆண்டவரை लेकिन பிடிச்சி अगर परमेश्वर तुरंत ही इनको संतान दे देता तो बहन यहाँ तक नहीं आ सकती थी। எங்களையும் ஒரு சாட்சியா நிறுத்தணும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும் தான் ஆண்டவர் நினைச்சதை லேட் பண்ண. लेकिन बहन भी गवाही के रूप में खड़ा है रहना चाहिए कर परमेश्वर ने इस कार्य को रुकावट लेकर आए। அவர்களே நம்ம நிலைத்திருப்போம். लेकिन परमेश्वर के अंदर हम बने रहेंगे। அவர்கிட்ட வேண்டத காரியங்கள் எல்லாம் அவர் செய்வார். நமக்கு परमेश्वर हमारे कार्य पूरा वो करेंगे, அவர் சித்தத்தின்படி நமக்கு தருவார். उनके योजना के अनुसार परमेश्वर हमें देंगे। அதுல அவருடைய நாம மகிமைப்படும். लेकिन उसमें परमेश्वर के नाम की महिमा होना है। ஆண்டவர் தாமே இந்த நாளில் நம்ம அப்படியே ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इन दिनों में वैसे ही हम सबको आशीर्वाद बनाएंगे। ஜெபம் प्रार्थना करेंगे। हालेलुया, मैं நன்றியோடு துதிக்கிறோம், அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். धन्यवाद परमेश्वर, हम आपको स्तुति करते हैं। தகப்பனே, எங்கள் காரியங்கள்ல அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். परमेश्वर हम अनेक कार्य के लिए हम प्रार्थना कर रहे हैं। அநேக காரியங்களை நீங்க எங்களுக்கு உடனே செய்வீங்க. अनेक कार्य के लिए आप हमें तुरंत उत्तर देंगे। அநேக காரியங்களுக்காக நிறைய நாட்கள் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். लेकिन अनेक மகிமைக்கென்று ஆண்டவரே நீர் அந்த காரியங்களை எங்களுக்கு லேட் பண்ணி கொண்டிருக்கிறது. लेकिन जिस कार्य के लिए परमेश्वर उस कार्य में देरी कर रहा है कर हम जानने के लिए आप सहायता कीजिए। தகப்பனே, நீர் எங்களுடைய ஜெபத்தெல்லாம் நீர் ஜெபத்துக்கெல்லாம் நீர் செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். परमेश्वर आप हमारे सारी प्रार्थना को काम लगा रहे कर हम विनती करते हैं। நீர் நிச்சயமா எங்களுக்கு பதில் தருவீர்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். निश्चय से आप हमें उत्तर देंगे कर हम विश्वास करते हैं। எங்கள் ஒவ்வொரு மூலமும் ஆண்டவரே நீர் மகிமைப்பட போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे हर एक लोगों से आपकी नाम की महिमा होने दीजिए। அப்பா, நம்ம இயேசு கிறிஸ்து உமக்கு எப்படி பிள்ளையா இருந்தார், यीशु मसीह जैसे आपको बच्चे था அதுபோல நாங்களும் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம் பிதாவே. उसी समान हमें भी आपके संतान होने का सहायता कीजिए। உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு அதிகாரம் கொடுத்தீரோ, आपके बच्चे को आप कितना अधिकार देते हैं। அதுபோல நாங்களும் அதிகாரம் பெற்றவர்களா இருக்கிறோம் ராஜா. हमें भी अधिकार को पाए हुए लोग के समान आप बनाइए। இந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணுங்கப்பா. इस विश्वास को हमारे अंदर बढ़ोतरी कीजिए। நாங்கள் அதை தினமும் நாங்கள் அதை உச்சரித்து சொல்லுகிறவர்களாய் காணப்பட உதவி हर செய்யுங்க. दिन उसको शब्द को उच्चार कर बोलना चाहिए। விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாங்கள் பலனடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. उस विश्वास को मजबूत कर हम बोलने के लिए आप सहायता कीजिए। உண்மை போல நாங்களே எழுத்து பிரகாசிக்க கிருபை பாராட்டி आपके समान आपके कार्य के समान हम उठकर प्रकाशमान होने के समान आप बनाइए। அப்படிப்பட்ட கிருபை இந்த நாளை எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். वैसी अनुग्रह आप हमें देने के लिए हम आपको धन्यवाद करते हैं। இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, आमीन। ஆமென். அல்லேலூயா. இப்போ இது நம்ம செய்தி கேட்டுட்டு இருக்கோம். இதுல முழு சாராம்சம் என்ன? लेकिन अब तक हम संदेश सुना है, लेकिन इस पूरा कार्य क्या कहता है। என்னையாலும் இல்ல, உங்களாலும் இல்ல, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. हम मुझसे नहीं, आपसे नहीं, लेकिन हमसे कुछ नहीं, लेकिन परमेश्वर से होगा। அதான் வேதம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, எதனால ஆகும்? கர்த்தருடைய शास्त्र कहता है बल ஆவியினாலே. से नहीं पराक्रम से इस कार्य होगा। நிலைத்திருத்தல்னா என்ன? स्थिर रहना क्या है? வசனப்படி நடத்தணும். वचन के अनुसार चलना है। நானும் நீங்கள் நடக்கமா? हम और आप क्या इस कार्य में चलते हैं? நடந்தா நல்லது. चलेंगे तो अच्छा है, நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பார். लेकिन हम गौरव के साथ और कार्य के साथ रहेंगे। அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். वो वचन में सच्चाई है। அல்லேலூயா. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியும் கர்த்தரால் உண்டு. कार्य परमेश्वर की ओर से आएगा। குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். युद्ध के लिए घोड़ा तो तैयार நம்ம है, அப்பாட்ட செஞ்சிடலாம். लेकिन हमारे पिता की ओर அல்லேலூயா. से நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். हम और आप विशेष लोग हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர் மோசேக்கு,
उस समय में मोशे परमेश्वर हाँ, मोसे को परमेश्वर ने कहते हैं, அல்லேலூயா நீ போய் பார்வோன்ட்ட சொல்லு तू जाकर फिरौन से कह என் ஜனத்துக்கும் मेरे लोगों को உன் ஜனத்துக்கும் வித்தியாசத்தை காண்பேன். तेरे लोगों को अंतर दिखाऊंगा कर कहने அப்ப लगे। நம்ம உலகத்தார போல நம்ம இராதபடி लेकिन हम संसार के लोगों के समान नहीं रहना चाहिए। நானும் நீங்களும் வேறு வைக்கப்பட்டவர்கள், लेकिन मैं आप अलग के लोग हैं, நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். हम और आप विशेष लोग हैं। அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. செல்லும் இடமெல்லாம் சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். உங்களுக்கு நான் எப்போதும் ஞாபகப்படுத்துவேன். 2 கொரிந்தியர் 1:20. आपको कभी भी मैं याद दिलाती हूँ, 2 कोरिन्थिय எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமே என்றும் இருக்கிறது. கீழே வாசிமா. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இன்னும் வாசி. அவர் நம்மை உத்தரித்து நம்முடைய பாருங்க, இருதயத்தை மேல கண்ணாடி கொண்டு வரலையா மிஸ்டேக், என்ன தப்பு பண்ணிடுறோம். அல்லேலூயா. நாங்க சொன்னதெல்லாம் ஆம் இல்லைன்னு சொன்னோமா அப்படி சொல்லி கேட்காரு பவுல். पौल जी इस तरह कहता है, जो कुछ भी मैं कहता हूँ वो ना है कर कहने लगे क्या, அது ஆமென்றே இருக்கிறது. वो आमीन कर है। அல்லேலூயா அல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். हम 3 कार्यों को देखने लगे। என்னெல்லாம் பார்த்தோம்? क्या क्या देखे? கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைபட்டு, लेकिन शादी के मंडप में द्राक्ष रस कमी हुआ। அடுத்து இறந்தவங்க உயிரோட வந்துட்டாங்க. लेकिन दूसरा भाग मरे हुए जीवित होने लगे। இன்னொன்னு என்னது? பெண். அல்லேலூயா. இனி உங்களை அவர் நேர்மையா நடத்தணும்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. लेकिन मुझे और आपको सही दिशा पर चलाना है कर परमेश्वर इस कार्य को देख रहे हैं। நம்ம வேற வழியே போனா हम दूसरे जगह दूसरे रास्ते पर जाएंगे வழி तो போயிருக்காங்களோ? உங்க கண்ணாடி எனக்கு வராதே, என்ன தப்பு பண்ணேன், என் சோயே மிஸ்டேக் காரினா. நான் 2 கண்ணாடி வச்சிருந்தேன். ஒன்னு என் பிள்ளைல நானும் பிச்சு போட்டுட்டோம். தெரியுதே, பரவாயில்லையே. அல்லேலூயா. அதனால சும்மா பைபிள் வச்சிருக்கேன். அது தூரம் வருவனால எனக்கு தெரியுது. அல்லேலூயா. வசனம் இல்லாமலேயும் பேசுறதுக்கு வருவார் அவர், நல்லா தருவார். நல்லா இருக்கு கண்ணாடி. அல்லேலூயா. அப்போ சீட்டு நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைய குறைவுகள் இருக்குது. लेकिन चीट में हमारे हर एक लोगों के अंदर कमियां நான் हैं। போட்டு விரிச்சிருவேனே, இது நல்ல ஒடுக்கமா இருக்கு. அல்லேலூயா. எலும்பாதான் இருக்கு முகம், ஆனா அவங்க முகத்தோட எனக்கு இது ரொம்ப ஒடுக்கமா இருக்கு. அல்லேலூயா. அப்போ சீட்டு மடியில போடப்படும் காரி சித்தி கத்தரால். चीट गोद में डालते समय परमेश्वर की कार्य आता है। குதிரை இத்தனால காயத்தமாக்கப்படும். அப்ப நம்ம இன்னைக்கு கேட்டது பூரா நம்மால ஒண்ணும் செய்ய முடியாது. लेकिन आज जो कुछ भी सुने हैं हमसे कुछ नहीं हो सकता। ஆண்டை விட்டு நம்ம சரணாகணும். परमेश्वर के अंदर हम सरेंडर करना है। நம்ம இஷ்டத்துக்கு நடக்கவே கூடாது. हमारी इच्छा के अनुसार नहीं चलना है। நான் என் இஷ்டத்துக்கே நடந்தேன். लेकिन मैं मेरी योजना के समान चलती हूँ। நீங்க தான் சொல்லணும். लेकिन आपको ही बोलना है। ஒரு நல்ல மனுஷன் யோனாவை ஆண்டவர் சொன்னாரு நினைவேக்கு போன்னு. लेकिन एक अच्छा मनुष्य योना जी को अरे निनिवे में जाकर को कहने लगे। அவர் தான் போனாலும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். लेकिन हमें அப்படி நான் நினைக்க எல்லாரும் उनके பார்க்கணும். समान हर एक लोग हम ऐसे ही चल रहे हैं। இப்ப யார பார்த்தாலும் हम जिसे देखते हैं, அவங்க இதயத்துக்குள்ள எப்படி அறியலாம்? लेकिन उनका हृदय में क्या है வாயை कैसे திறந்தோடனே जाने? எங்க இதயம் இப்படிதான் இருக்குன்னு தெரியும். लेकिन मुंह देखकर कह सकते हैं। பிறகு முன்னாலே நம்ம ஆண்டவர் இன்ஜினியர் हम सबकी कार्य में चित्र बनाया है। அவர் சித்தப்படி போனா எப்படி செய்வாரு? உபாகம் 26 சொல்லுங்க. கீர்த்தின் புகழ்ச்சிமா இப்ப எங்க லாஸ்ட் வசனம். परमेश्वर उनके अनुसार अगर हम चलेंगे तो அவர் பட்சபாதம் இல்லாதவர். वो पक्षपात नहीं करने वाला परमेश्वर है। யாக்கோபு சொல்றாரு, याकूब कहता है
நன்மையான எந்தையும் எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கியது. நீங்க வச்சுடுங்க. நான் இப்ப பார்க்க முடியல. நான் சோசம் பண்ணேன். உங்க பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை சொல்லிட்டு போயிருக்கீங்க. அல்லேலூயா. விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் எங்க இருந்து வருது? பரத்துல இருந்துதான் வருது. வசனம் சொல்லணும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அல்லேலூயா. நம்ம விசுவாசமாவும் இருக்க முடியாது. हमसे विश्वास के साथ रहना नहीं हो सकता है. அவர் கற்றுக் கொடுத்தார் மார்த்தாள். लेकिन परमेश्वर ने माता को सिखाया, நான் தான் உயிர்த்தெழும் ஜீவனும். मैं पुनरुत्थान जीवन हूँ. ஆமையா நீங்க தேவகுமார்னு எனக்கு தெரியும். हाँ परमेश्वर, आप परमेश्वर का விசுவாசம் வரல. लेकिन विश्वास और नहीं आया. 4 நாள் ஆயிடுச்சு. நாருமே 4 दिन हो गया. दुर्गंध आता है कर நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் அப்படி இருக்குது. हमारे जीवन में कई कार्य ऐसा है, அதனால நம்ம ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய लेकिन தேவையில்லை. फिर भी हम चिंता नहीं நம்ம करते, அவசரப்பட தேவையும் இல்லை. लेकिन हम जल्दबाजी नहीं அல்லேலூயா. करते. சரியான நேரத்தை அவர் பார்த்துட்டு இருக்காரு. लेकिन सही दिशा, सही कार्य परमेश्वर देखते பாஸ்டர் हैं. அடிக்கடி சொல்வாரு. बार बार कहते हैं. ஏசாயா 30:18 அவர் காத்திருக்காராம். ஏசாயா 30 और 18 में कहता है. அல்லேலூயா. कहता है. ஏன்னா அவர் நம்ம செய்யணும்னு காத்துட்டு இருக்காருயா. அவர் சித்தப்படிக்கு வரல. लेकिन परमेश्वर हमें करना है कर कहते हैं, लेकिन उनके अनुसार हम नहीं है. அவர் நேர்வழியை நம்ம நடத்தவும் நினைச்சிட்டு இருக்காரு. लेकिन वो सही दिशा में चलाना है कर परमेश्वर देखते हैं. நீ எலியேசர் நேர்வழியே போனார். लेकिन एलिएजर ने सही दिशा से चलने लगे. அதனால அவர் அவர் தாலுக்கு எஜமான் சொன்னதை செய்து முடிச்சார். लेकिन इसीलिए जो कुछ भी उनकी धनी कहने लगे वो कार्य हुआ उनके जीवन में. கானான் தேசத்துக்கு தேவன் கொண்டு வந்தார். लेकिन कानान देश को लेकर आए. அவர் வெளியா கொண்டு போகணும்னு அவர் போனாரு. लेकिन उनकी मार्ग पर चलना है कर वो जाने அவங்க लगा. அவங்களுக்கு ஒரு வழியை தேடினாங்க. लेकिन उनके लिए वो मार्ग निकाला. இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? लेकिन आज मैं और आप कैसा நம்ம है? இந்த உலகத்திலையும் கானான் தேசம் இருக்கு. लेकिन इस संसार में हमें लिए आपके लिए कानान देश है. அல்லேலூயா. இன்னொரு உலகத்திலையும் கானான் தேசம் இருக்கு. और एक दुनिया में भी कानान देश है. பரம கானானை தரும்படிக்கு அவர் காத்திருக்கிறார். परदेश का कानान देने के लिए परमेश्वर कहता है. இம்மைக்குரிய செழுமையை தரும்படிக்கு அவர் காத்திருக்கிறார். इस संसार के कार्य को देने के लिए परमेश्वर. எனக்கு 3 வசனம் தெரியும். ஒன்னு யாக்கோபு சொல்றாரு. माँ जी को 3 वचन याद है. एक याकूब कहता है, ஏன்னா அவர்கிட்ட வேற்றுமை நிழலில் இல்லை. யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. परमेश्वर के कार्य में ये सारा कार्य नहीं रहता है. நன்மையான எந்த இதுவும் மேல இருந்து வருது. लेकिन हमारे लिए स्वर्गीय ओर से आता है. அவருக்கு வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் தரணும். எப்படி சூரிய கிரகணம் பாய்ந்து வருதோ அது மாதிரி அவருடைய கிருபை நம்மளை நிரப்பணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். जैसे सूरज का किरण आता है वैसे ही परमेश्वर ने सारे लोगों को देना है कर कहता है. நானும் நீங்களும் ஏன் தாழ்வா இருக்க முடியல? क्यों मैं और आप दीनता में नहीं रह सकते हैं? मांस है. அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சம் நாம் என்னையை எதுக்கு அழைத்தாருன்னா நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு. लेकिन परमेश्वर ने मुझे क्यों चुना है बोलेगा तो परमेश्वर ने हम जय पाए हुए लोग है कर என் வாழ்க்கையிலே ஜெயம் எடுத்து நான் தத்தளிச்சுட்டு இருக்கேன். लेकिन मेरे जीवन में जय पाकर मैं. அவர் என்னை பார்த்து சொன்னார் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம், நமக்கு தோல்வி இல்லை. लेकिन परमेश्वर माँ जी को देखकर कहने लगे இது எவ்வளவு உண்மை, எவ்வளவு சத்தியம். लेकिन इसमें कितना सच्चाई है. அப்போ ஒரு யுத்தம் இருக்குது. लेकिन एक युद्ध है. நமக்கு ஜெயம் இருக்குது. लेकिन हमें लिए जय भी है. அவர் ஜெயத்தை வாங்கி தந்துட்டாரு. वो जय को बदल कर दे दिया है. அந்த ஜெயத்தை காப்பாற்ற தெரியவில்லை. लेकिन वो जय को कैसा रखना है कर हम नहीं जानते. 1968 இந்தியா பாகிஸ்தான் சண்டை. लेकिन इंडिया पाकिस्तान झगड़ा होने लगा. எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் தெரியுமா? அது அந்த வருஷம் எனக்கு கல்யாண வருஷம். ஜான்வரி. எப்பா ஊர்ல இருந்து வந்துட்டேன். எங்க மாமா எல்லாரும் வீடு வச்சிருந்தாங்க. எப்படி வீடு? लेकिन हम गांव से यहाँ पर आने लगे. हमारे मामा ने घर रखा था. कैसा घर? மேல இருந்து கல்லறி மேல. लेकिन ऊपर से पत्थर फेंकते हैं. பெரிய பெரிய பெருச்சாளி எல்லாம் வரும். लेकिन बड़ा बड़ा பெருச்சாளி चूहा. அப்ப சோறை எப்படி இருக்கணும்? तब खाना कैसा रखना है? பெரிய செங்கல் எடுத்து மூடி வைக்கணும். लेकिन बड़ा ये वजन का 1962 எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 30, 22, 52.
54 வருஷத்துக்கு முன்னால உள்ள நான் சொல்லுறேன். 84 साल हो गया उस குறைவா இருந்தா எல்லாம் விசிட் பண்ணிட்டு வரும். அதான் நம்ம சாப்பிடணும். ஆனா பாம்பேக்கு வரணும் ரொம்ப ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் வில்லேஜ்ல. लेकिन जब गांव से बॉम्बे आते हैं, गांव में जाएंगे तो सारे लोगों से என்னை பற்றி பேசக்கூடாது சோஷல் பண்ணிட்டு இருக்காரு. என்னை பற்றி தான் பேசுவேன். लेकिन मेरे बारे में नहीं करना कर मैं स्तुति करने लगी, लेकिन मेरे बारे में कह रही हूँ. என் கணவர் சொன்னாங்க ட்ரெயின்ல வரும்போது, लेकिन माँ जी का पति कहने लगे ट्रेन में आते ரயில்வே समय, ஸ்டேஷன் பக்கத்துல சப்படாதான் இருக்கும். உங்களுக்கு இப்ப இருக்கும் எனக்கு தெரியல. लेकिन रेलवे स्टेशन में आते समय सारा झोपड़ा ही रहे. இப்படிதான் நம்ம வீடு இருக்கும். लेकिन ऐसा ही हमारा घर है. நான் காலையே நாங்க இந்த ஆளு சும்மா சொல்றேன். लेकिन मैं कान में ही नहीं उसका लेकिन आकर देखेंगे तो वैसा ही है. இருக்க மாட்டாங்க. लेकिन मेरा माँ आएगा तो अगर क्या मैं उस जगह पर रह सकती हूँ. हमारा घर एक बाथरूम के बाजू में है. हालेलुया. எங்க அம்மா माँ जी की माँ सूंघने लगी. 6 வருஷம் 6 மாதம் தான் நான் தாராவில இருப்பேன். लेकिन 6 महीने की माँ जी धारावी 2 வருஷத்துக்கு மேல ஊர்ல தான் இருப்பேன். लेकिन बाकी के दिन गांव में थी. हालेलुया. हालेलुया. ஏன் ஹalleluya சொல்ல முடியுங்க? நான் விசேஷத்தவா நான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்களா? हालेलुया. நம்ம விசேஷித்தவர்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் விசேஷித்தவர்கள். हम सब लोग विशेष लोग हैं. யார் விசுவாஸ் क्या? कौन विश्वास करता है? हालेलुया. ஆனா நான் நினைப்பேன் நானும் சிறுமியும் எளிமையுமானவள். लेकिन मैं बोलती हूँ मैं दीन और दरिद्र हूँ. இவங்க சொன்னாங்க தேவ செயலும் சமயமும் அப்படிதான் பிரசங்க சொல்றாரு. வேதம் முழுவதும் அப்படிதான் சொல்லுது. लेकिन शास्त्र कहता है, ஆனா நம்ம விசுவாசம். लेकिन हम विश्वास करना 2 चाहिए. Corinthians 6:1-2 சொல்லுது. दूसरा कोरिन्थियर 6 और 1 यही अनुग्रह का समय है. यही अनुग्रह का समय है. हम विश्वास करते हैं. யோவான் சொல்றாரு. एक योहन कहता है, யோவான் 5:4 வாசிப்போம். एक योहन 5:4 में தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. அருமையா எளிமையா எழுதிருக்காங்க. लेकिन वचन को कितने अनुग्रह के साथ लिखा है. தேவனால் பிறப்பதெல்லாம் परमेश्वर के उत्पन्न होने के सारे कार्य நம்முடைய விசுவாசமே हमारे विश्वास से ही. சொல்ல பார்த்தேன். அது பைபிள்ல என்ன இருக்கு? 1 பேதுரு அவர் பேதுரு எழுதாரு. पेत्र जी ने 1 அதிகாரம் லாஸ்ட்ல எழுதாரு. एक अध्याय लास्ट वचन நம்ம மறுபடியும் வசனத்தினால ஜீவிக்கப்பட்டிருக்கிறோம். लेकिन हम दोबारा परमेश्वर के वचन के अनुसार जिए हैं. 1 அதிகாரம் தானே? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம வசனத்தால் ஜீவிக்கப்பட்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? மறுபடி பிறந்திருக்கிறோம். लेकिन वचन के अनुसार हम जी रहे हैं तो उसके अनुसार क्या है? हम फिर जीने लगे हैं. வேதம் சொல்லுது நாய் தக்கி போட்டு தின்னது மாதிரியும். लेकिन वचन कहता है जो कुत्ता वॉमिट करता है वही फिर खाता है. பஞ்சு சேற்றில் விழுந்த பஞ்சு நல்ல குளிப்பாட்டினாலும் எங்க போயிடணும். लेकिन सुअर को अच्छी तरह से लगेगी तो फिर वही जगह पर जाता है. நானும் நீங்களும் எப்படி இருக்கோம்? हम और आप कैसे हैं? நம்ம எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டு. लेकिन हम जो नहीं करना चाहिए वही कर रहे हैं. எங்க ஹிந்தி வாத்தியார் சொன்னாரு நான் படிக்கும்போது. लेकिन माँ जी का एक हिंदी मास्टर டைம் कहते हैं, வேணும்னு 10 நிமிஷம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பிராமி. वो ब्राह्मण थे. அவர் சொன்னாரு उन्होंने कहा ஒரு அப்பாக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. एक पिताजी को 4 बच्चे लोग थे. 4 ரொம்ப நல்லது. चार वाला வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருந்தாரு. लेकिन उनके साथ बातें करने लगे. 4 ரொம்ப நல்லவன். 4 नंबर ஆனா बच्चे இங்க நான் பார்க்கணுங்காரு. लेकिन उसको मैं देखना है कर कहने लगे. அவன் ஊராருக்கு புத்தியை படுத்திட்டு लेकिन गांव के बाहर जाकर आग जला रहा था. இதை ஏன் இப்படி சொல்லுவீங்க நீங்க நினைக்கிறீங்களா? मैं किस क्यों करने நம்ம அப்பா நம்ம வசனத்துல நம்ம ஜெபிச்சு அவர் ஜீவனையை கொடுத்து அந்த ஜீவன் அந்த ரத்தத்தின் வல்லமையை நாம் அனுபவிக்கும்படி வசனப்படி நடக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर के वचन के अनुसार हमें चलना है कर परमेश्वर इच्छा रखने वाले हैं. நல்ல பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு? अच्छे बच्चे लोग क्या ஊராகில போய் தீ கொடுத்து. அல்லேலூயா. அப்ப பாருங்க இப்ப சமீபத்துல ஒரு சொன்னாங்க சமீபத்துல நடந்தது. अब थोड़ी दिन में ये कार्य देखे हैं. கணவன் மனைவி கை நிறைய சம்பளம் எடுத்தாங்க. लेकिन पति पत्नी हाथ भरकर
पैसे कमाते हैं, அவங்க பெரிய பிளாட் வாங்கினாங்க, वो बड़ा फ्लैट लिए, ரொம்ப சந்தோஷத்துல வாங்கினாங்க. लेकिन बहुत खुशी से उस घर को அந்த தாய் சாட்சி சொன்னாங்க. उस बहन ने गवाही कहने लगे, அப்போ நல்ல சம்பளம், நல்ல படிப்பு, நல்ல வேலை. अच्छे काम, अच्छे स्टडी और अच्छे काम है। இப்ப அவங்க என்ன போயிடல, போயபலத்துல. लेकिन अभी वो कौन सी बल के साथ खड़े हैं? அப்படி சொல்ல முடியாது, கடவுளுக்கு இருந்தால் போயபலம் கிடையாது. अपनी खुद के बल के साथ खड़े हैं, लेकिन இப்போ 2 வருஷம் லாக்டவுன் ஆயிடுச்சு, ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு கூட இருக்கும். लेकिन अभी लॉकडाउन हुआ, 2 साल हो गया, வேலை சம்பளம் குறைஞ்சு போச்சு, काम में पेमेंट कम हो गया, லோன் கட்ட முடியல, लोन नहीं भर सका, வாங்கின விலைக்கு நிக்கவும் முடியல. लेकिन वो जितना वो लोग लिए हैं उससे वो बेच भी नहीं ஒரு सकते। நிமிஷத்துக்கு இப்ப எங்க போயிருக்காங்க, लेकिन अभी वो வீட்டுக்கு சொந்த வீடு இல்ல. उनका खुद का गांव घर नहीं है। இதை என்ன நினைக்கீங்க, இன்னைக்கு பிள்ளை செய்தி கொடுத்தது மாதிரி தான். लेकिन आप क्या सोचते हैं, आज बहन ने संदेश दिया उसी நம்ம समय, வாங்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம நல்ல வேலையில இருக்கோம், वो लेते समय क्या सोच रही है, हम अच्छे काम में हैं, अच्छे पगार நம்ம लेते லோன் हैं, கட்டிடுவோம். हम कैसे भी बांधेंगे। இப்படி படிச்சவங்களும் பெரிய வேலையில இருக்கவங்களும் லோன் கட்ட முடியாது, எங்களுக்கு கட்ட முடியுது. लेकिन ये सारा कार्य में रहते यार चलो बढ़िया। उस कार्य, நானும் நீங்களும் சொல்ல முடியும். लेकिन मैं आप कह सकते हैं, அவர் இல்லாததை இருக்கிறதாக जो அழைச்ச कुछ भी தேவன். नहीं है वो है कर कर कहने இன்னைக்கு वाला நானும் है। நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறோம்? लेकिन हम और आप किस बात के कार्य में चिंता வேதம் करते हैं? சொல்கிறது கவலைப்படக்கூடாது. लेकिन चिंता नहीं उठाना है। அல்லேலூயா. ஆனா கவலைப்படாம யாரும் இருக்கா? लेकिन चिंता नहीं करने के समान कौन है? நானும் ஒரு நிமிஷம் நான் வேற சிந்தனை வந்தாலும் புயல் வீசும் எங்களுக்கு. लेकिन एक बार में चिंता में நான் तो நினைப்பேன், हमारे का என் ஆண்டவர் என் மேல तूफान आ जाएगा। என் ஆண்டவர் எவ்வளவு என் மேல அன்பா இருக்காரு. लेकिन परमेश्वर फिर भी मेरे ऊपर कितना प्रेम से है। என்னை உலகத்தோட ஒட்டக்கூடாதுன்னு வச்சிருக்காரு. लेकिन संसार के अंदर साथ नहीं मिलना कर कर मुझे रखा है। அல்லேலூயா. நானும் நீங்களும் விசேஷித்தவர். हम और आप विशेष लोग हैं। நம்ம ஒரு வீடு வாங்கல் கட்டி முடிப்போம். लेकिन हम Yeah. घर लेंगे तो उस बांध कर रखेंगे। நம்ம அப்பா ஐஸ்வர்யசந்தர். लेकिन हमारा पिता धनवान है। நம்ம கண்மலை மேல் வீடை கட்ட வேண்டும். हम चट्टान के ऊपर घर बांधना நம்ம है। வாழ்க்கையில் புயல் வரலாம், हमारी जीवन में வெள்ளம் வரலாம், तूफान आ सकता है, மற்றவங்கள மாதிரி நம்ம இல்லாம இருக்கலாம். लेकिन अन्य लोग के समान हम नहीं रह ஆனா सकते। முடிவு அது கிடையாது. लेकिन अंत वही नहीं है। காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். काल को ऋतुओं को बदलने वाला நான் परमेश्वर है। எழுதி வைப்பேன், माँ जी लिख कर எனக்கு रखते என்ன हैं। வேணும் அதை எழுதி வைப்பேன். अब मुझे क्या चाहिए मैं அந்த लिख कर டைரி रखती ரொம்ப हूँ। பழசாயிரும், लेकिन वो डायरी बहुत पुराना होता பத்திரப்படுத்தி है। வச்சிருப்பேன். लेकिन वैसे ही रखते எடுத்து हैं। பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். लेकिन उठाकर देखेंगे तो आश्चर्य அது आता है। ஆச்சரியமானது. वो आश्चर्य நம்ம करता है। வழி அவருடைய வழியா இருக்கும். लेकिन हमारे कार्य उनकी कार्य அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் परमेश्वर ஜீவனும் कहता है, இருக்கிறேன். मैं और माँ அப்ப ஏன் நமக்கு கவலை? तब मैं நம்ம क्यों வழி चिंता வேற करूं? இருக்கு. हमारा कार्य सीधा है। அதனால ராங். அல்லேலூயா. நான் சொல்லல, அது ராங்கா எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. டிரான்ஸ்லேஷன் ஒழுங்கா பண்ணணும். அல்லேலூயா. நல்ல நிலைமை விளாசம், இப்ப விளாசம் முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாராவது வந்திருந்தாங்கன்னா, விருந்தினர் வந்திருந்தாங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டவங்க வந்து அறிவிப்பு கொடுத்தா போதும், அவ்வளவு காணிக்க வைப்பாங்க. लेकिन ये लोग तकलीफ उठाते हैं कर कर बोलेंगे तो बहुत सी लोग दान देते हैं। அல்லேலூயா. நானும் நீங்களும் அவருடைய நாமத்தை வைத்திருக்கிறோம். लेकिन मैं और आप परमेश्वर के नाम को रखे हैं। நம்ம பலத்தினால இல்ல, பராக்கிரமத்தினால இல்ல. लेकिन हमारे बल और पराक्रम से नहीं, கர்த்தருடைய ஆவினாலே. அப்படின்னா என்ன? परमेश्वर की आत्मा से ஆவின்படி நடக்க வேண்டும், आत्मा के साथ மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். मांस को जय அந்த देना ஜெய है। வாழ்க்கை, वही चीज அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. वही मसीह का जीवन। அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். जवान सिंह कभी कभी हो सकता है। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் परमेश्वर को ஒரு நன்மையும் कुछ குறையக்கூடாது. कभी कभी नहीं இது होता। பொய்யா நெசமா? ये झूठी நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமே. हमारे जीवन में அல்லேலூயா. करना है। அப்படி எழுத பெற்றிருக்கிறது. वैसे लिखा हुआ நம்ம है। ஏன் நன்மை குறையக்கூடாது? क्यों हमारे जीवन में कमियां हैं? குறைபடட்டும், कमी नहीं, அவரை விடக்கூடாது. लेकिन कमी रहेगा, लेकिन परमेश्वर को नहीं छोड़ना। அல்லேலூயா. அதை நினைச்சு 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 நம்ம தாகமா இருக்கணும். लेकिन उस कार्य को सोच सोच कर आप प्यास से रहना है। என்ன காரியத்தில் குறைபட்டிருக்கு? किस कार्य में அவரை हम விடக்கூடாது. किस कार्य में हम चल रहे हैं? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நல்லவர். वो अच्छे हैं। அவர் யாரு? वो कौन है? நல்லவர். भला है। நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல, மன்னிக்கணும். हमें क्षमा करना है। தப்பு செஞ்சா மட்டும் மன்னிக்கல. गलती करेगा அவன் तो சங்கபை नहीं। நெரிச்சான், சங்கபை நெரிச்சான்.
गलत बात लगा அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா எதுக்கு நிச்சா क्यों दबाने लगा எனக்கு நூறுதான் கொடுக்கணும் ஆர்டருக்கு எஜமான் எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க சந்தேகமா இருக்கு அல்லேலூயா மற்றபடி அதிகமா ஆண்டவருக்கு கொடுக்கணும் எஜமானுக்கு கொடுக்கணும் लेकिन 10 गुना परमेश्वर சந்தோடு நெரிக்கான் वो गला दबाता है ஆனா அது கேள்விப்பட்டாரு எஜமான் लेकिन पर वो सुनता है நம்ம காரியமா இருந்தானே यजमान सुनते समय हमारे நம்ம कार्य செய்ய वैसे தெரியவே है। செய்யாது हमारे इस कार्य को அல்லேலூயா நேற்று